அப்புறம் உங்களால் கீப்பர் தான் நிற்கிறாப்புல. கீப்பிங் நின்றாலே கீப்பிங் கேட்ச் ஸ்டெம்பிட்டு வருது. உலக நியதி, கிரிக்கெட் நியதி. உடனே அவர் ஏதாவது விக்கெட் எடுத்தா இதை கீப்பிங்கே அவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி உருட்டுவீங்க. அப்புறம் கேப்டனுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. இவர் தேவையே இல்லாமல் ஃபீல்ட் செட் பண்ணுவாப்புல. ஒரு 15-20 ஃபீல்ட் செட் பண்ணுவாப்புல. அதில் 1 சக்ஸ் ஆகும். அதை வச்சே உருட்டுவீங்க. ஆனால் 14 ஃபீல்ட் செட் தோத்து இருக்குது, அதை பார்க்க மாட்டீங்க. அப்புறம் கண்டிப்பா உறுதியா மேட்ச் ஜெயிக்கும் இல்லைன்னா தோக்கும் போது வந்து இறங்குவா போல. உடனே அவரே அது ஜெயிச்சு கொடுத்த மாதிரி பெஸ்ட் ஃபினிஷர், ஆச்சா பூச்சா ஈச்சா பூச்சாம்பீங்க. அப்புறம் எல்லாத்தையும் விட முக்கியமானது, மேட்ச் முடிச்சு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் டீம்ல புது பிளேயரை கூப்பிட்டு பேசுவா போல. அவன் ஏதாவது 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்திருப்பான், இல்லையோ ஒரு 50 ரன் அடிச்சிருப்பான். இவர் ஏதோ சொல்லி கொடுத்தா அவர் அடிச்ச மாதிரி உருட்டுவீங்க. டே 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 தலடா, எத்தனை பேர்த்த உருவாக்கி இருக்காரு, எவ்வளவு கப். நீ பேசிட்டு இருமா, அப்ப நான் தூங்கிட்டு காலையில வரேன்.